ஆம்புலன்ஸ் அரசியலுங்கிறது எமர்ஜென்சிக்கு கேப்டனை பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏறக்குறைய இந்த 20 ஆண்டு காலம் அவருடைய பிரச்சார இடங்களாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டா அவரே மைக்ல கமெண்ட் பண்ணுவார். எல்லாம் விலகுங்க, அதுக்கு பாதையை விடுங்க, ஆம்புலன்ஸ் போட்டோம், யாரோ எமர்ஜென்சில போறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்க, கேப்டனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. அப்படியே நம்ம ஆளுங்க ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு அனுப்பி விடுவோம். இது நம்ம ஒரு மனித நேயத்தோட நம்ம பண்றது. இவ்வளோ ஒரு ஹியூஜ் கிரவுட் இருக்கிறப்போ நான் கேட்கிறேன், ஒரு போலீஸ் அந்த அந்த வேல தான் வரணுமா? எவ்வளோ வழிகள் இருக்கு. ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்க டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே? இங்கதான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தா கண்டிப்பா அது இடையூறு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் நாங்க அதை ரொம்ப மக்கள் மனித நேயத்தோட நாங்க எடுத்துக்கிறோம். பட் எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்களான்னு தெரியாதுல்ல. ஸோ இங்கதான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா முன்கூட்டியே காவல்துறை பிளான் பண்ணி ஆம்புலன்ஸை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாம மீட்டிங் நடத்துறவங்களுக்கு